அந்த கர்ம பதிவுகளை அது அனுபவித்து கழித்தே ஆக வேண்டும். அப்படி அவர்கள் அதை அனுபவித்துத்தான் கழிக்க வேண்டுமா? அதற்குண்டான தக்க பரிகாரங்களையும், அதாவது வாழ்வியல் பரிகாரங்களையும், ஆலய பரிகாரங்களையும் செய்து அதிலிருந்து அவர்கள் தன்னை விடுவித்து கொள்ள முடியுமா? அதுதான் சப்ஜெக்ட். அந்த மாதிரிலாம் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. என்னை தேடி வரவங்களுக்கு அவங்களுக்கு நான் நிறைய இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், வழிப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். ஆமாங்க, இப்படி ஒரு சம்பவம் எங்கள் வீட்டில் நிகழ்ந்தது உண்மைதான் அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் அப்படி ஒரு சம்பவம் நிகழவில்லை என்றால் நாளை கூட இது நிகழலாம். உங்கள் அடுத்த ஜெனரேஷனுக்கு வரலாம். உங்களையும் உங்கள் அடுத்த தலைமுறையும் தற்காத்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமைன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த ஆலய வழிபாடுகளை எல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. நிறைய பேர்த்துக்கு அதன் மூலமாக சில நல்ல ரிசல்ட் கிடச்சிக்கிட்டு இருக்கு. எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தன்மைகள்லாம் இருக்குது. விருப்பம்பவர்கள் அது சார்ந்த தன்மைகளிலே அந்த பரிகாரங்களை எடுத்துக்கொள்வதற்கு தாராளமாக என்னை கூட அணுகலாம். இதில் தரப்பட்டிருக்கும் அலைபேசி எண்ணில் கூட என்னோடு தொடர்பிலே வரலாம். என்னங்கிறத பார்த்துக்கலாம். எனவே நல்லதொரு இந்த செய்தியை, யதார்த்தமான உண்மையான இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதற்கு நல்லதொரு வாய்ப்பளித்த ஆஸ்க் ஆஸ்ட்ரோ டிவி உரிமையாளர் மற்றும் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிருகு பிரபாகரன். நன்றி, வணக்கம்.